அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் முக்கியமான விஷயம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஆலை. இத மீண்டும் திறக்கணும்னு மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கா? ஆனா உண்மைதாங்க. இந்த மக்கள் தான் இத மூடினாங்க. இதே மக்கள் தான் இன்றைக்கு மீண்டும் இத திறக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில என்ன நடந்தது தெரியுமா? ஸ்டெர்லைட் தொழிற்சாலை தாமிரத்தை உற்பத்தி செய்து வந்தது. இந்த ஸ்டெர்லைட் ஆலையின் மூலமாக சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை முன்னிறுத்தி மக்கள் போராட்டத்தை செஞ்சாங்க. இந்த சுற்றுச்சூழல் காரணமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் உயர்நீதிமன்ற கதவுகளை தட்டினாங்க. உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலை நிறுவன முதலாளிகள் உச்சநீதிமன்ற கதவை தட்டினாங்க. இந்த தடையை நீக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தடையை நீக்க கூடாதுங்கிறதுனால மக்கள் 2018ஆம் ஆண்டு மே மாதம் போராட்டத்தை முன்னிறுத்த இந்த போராட்டம் வன்முறையாக மாறியது. கிட்டத்தட்ட 6 பேர் வரைக்கும் இந்த போராட்டத்துல இறந்து போனதும் நாம் கூடாதாக அறிந்ததுதான். துப்பாக்கி சூடு நடந்து இறந்து போனார்கள். அப்போதைய அதிமுக அரசு இந்த ஆலையை நிரந்தரமாக மூடிட்டாங்க. வேற வழியே இல்ல, அந்த ஆலை மூடப்பட்டது. இதனால என்ன நஷ்டம்? யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஆலையில 4000 லேபர்ஸ் இருந்தாங்க. 4000 பேரும் வேலை போனது. அவங்களுடைய வாழ்வாதாரம் நடுத்தரவுக்கு வந்தது. இந்த ஆலையை நம்பி உபத்தொழில் செய்யறவங்க கிட்டத்தட்ட 16,000 பேர் இருந்தாங்க. லாஜிஸ்டிக்ஸ், மத்தபடி போக்குவரத்து, அதுல உள்ள ஸ்கிராப்ஸ் எடுத்து அடுத்த பிசினஸ் பண்றவங்க அந்த மாதிரி. சோ என்டையர் அவங்களுடைய ஒரு 16,000 குடும்பங்கள்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமா இந்த லேபர்ஸ், இந்த உபதொழில் செய்யறவங்க, அதை நம்பி இருந்தவங்க, அங்க ஆலையை சுற்றி இருந்தவங்க, அந்த ஆலையை நம்பி அங்க வந்த நிறைய குடும்பங்கள், அப்படி இப்படின்னு தனிநபராக ஒரு 80,000 பேருக்கும் மேற்பட்டோர் இந்த ஆலை மூடியதால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இதுதான் உண்மை. இதை தாண்டி இந்தியாவுக்கு என்ன நஷ்டம் இந்த ஆலை மூடியதால அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியது அப்படின்னா ஸ்டெர்லைட் தாமிர ஆலையை சொல்லலாம். இந்தியாவினுடைய என்டையர் தாமிர உற்பத்தியில கிட்டத்தட்ட 36% தமிழ்நாட்டினுடைய ஸ்டெர்லைட் ஆலை மட்டுமே கொடுத்து வந்தது. ஆனா இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுனாலேயே நாம சின்னாவிடம் மீண்டும் தாமிரத்தை அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்க கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்கு ஆளானோம். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிற்கு 13,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி வாயிலாக நஷ்டத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த தாமிரம் நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, நம்மளால அதை உபயோகப்படுத்த முடியும். ஆனா அந்த உபயோகப்படுத்த வேண்டியதுக்கான மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஆலையை மூடியதாலேயே அந்த ப்ரொடக்ஷன் நம்ம செய்ய முடியாததுனாலேயே நம்ம ஒவ்வொரு வருஷமும் இன்னொருத்தர்கிட்ட போய் அதை வாங்குறோம். ஸ்டெர்லைட்டுங்கிறத தாண்டி தாமிரத்தினுடைய பயன்பாடு இன்னைய தேதியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறதுனால செயற்கை நுண்ணறிவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சோலார் பேட்டரிஸ் ஆக இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு போடுற பேட்டரிஸ் ஆக இருக்கட்டும், அதை தாண்டி செமிகண்டக்டர் உற்பத்தியாக இருக்கட்டும், மற்றும் இந்த காற்றாலைகள், அதுக்கப்புறம் விண்வெளி ஆராய்ச்சி. சோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆன இந்தியால தாமிரத்தினுடைய பயன்பாடும் டே பை டே, இயர்ஸ் டு இயர்ஸ் இது இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு, டிக்ரீஸ் ஆகல. உலகளாவிய நிலையில் ஒரு தாமிரத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது 1.7% அதிகரிச்சிருக்கிறதாக ஒரு ஆய்வு சொல்லுது. அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய தேவை ஒவ்வொரு வருடமும் தாமிரத்தின் பயன்பாட்டிற்காக 7% வரை அதிகரிக்குது. பூமிக்கு அடியில் 162.90 டன்கள் தாமிரம் இருப்பதாக வெளிவந்தாலும் கூட வெறும் அதுல ஒரு 20% மட்டுமே பயன்பாட்டுக்கு நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம கிட்ட ஒரு தாது பொருள் இருக்கும் போது கூட நம்ம அதை வெளியில இருந்து கடன் வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன் இந்த போராட்டம்? இத எப்படி இந்த போராட்டமா மாறியது? இதுல வேலை செய்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு வேலைப்பளு அதிகம், அவங்களுக்கு வேலை நேரம் ரொம்ப அதிகம், அப்படிலாம் சொல்லி எந்த ஒரு போராட்டமே முன்வைக்கல. ஏன்னா அந்த மாதிரியான வசதி எல்லாமே ஸ்டெர்லைட் ஆலை நிறுவனத்தினர் அந்த மக்களுக்கு நிறையவே செஞ்சு கொடுத்திருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம், இதனால சுற்றுச்சூழல் மாசுபடுது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி மட்டும்தான் இந்த போராட்டம் வெடித்தது. இந்த ஆலை மூட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை மக்கள் வச்சாங்க. இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்க இங்க இந்த 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 போராட்டத்தை கூட மக்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக அணுகி இருந்தால் இதற்கான தீர்வை அன்றே கண்டிருக்க முடியும். ஆனால் இந்த போராட்டத்தை மக்கள் ரொம்பவுமே ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு ஹேண்டில் பண்ணிட்டாங்களோ, அதனாலதான் இந்த போராட்டம் வன்முறையா மாறியதோ, அதனாலதான் இந்த போராட்டம் வன்முறையா மாறி இவ்வளவு பேர் சாவதற்கு காரணமாக இருந்ததோ. சோ இந்த போராட்டத்தை வன்முறையாக மாற்றிய விஷமிகள் யார், அந்த விஷ கிருமிகள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம மனசுலயே கூட தாங்கி நிற்கிறது. அன்று இங்க போராட்டம் நடந்த போது இதற்காக குரல் கொடுத்தவங்க நிறைய பேரு. ஆனா இதனால ஒரு வேலை வாய்ப்பை இழந்து கஷ்டப்படுற மக்களுக்கு யாரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டின்
பொருளாதாரத்தை மட்டும் கிடையாது. இந்தியாவின் பொருளாதாரத்தையே இந்த ஸ்டெர்லைட் தாமிர ஆலை மூடப்பட்டுள்ளதுனால, நம்ம தொழில்துறையே நஷ்டத்த சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரம் சரிவை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலை மாற வேண்டாமா? அன்று எந்த மக்கள் இந்த ஆலைய மூடணும்னு சொன்னாங்களோ, இன்று அதே மக்கள் இந்த ஆலைய திறக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த ஆலைய திறக்கணும்ங்கிற கோரிக்கைகள முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆலைகள் இப்போது திறக்கப்படுவதனால், மாசு கட்டுப்பாடுல கூடுதல் கவனம் செலுத்தணும்னு சொல்லலாம். இந்த ஆலையில வர வேஸ்ட் வாட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ இவங்க ரொம்ப அழகா கையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு 0 வாட்டர் லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற மாரியான ஒரு சான்றிதழ் கூட இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததையும் நம்ம கேள்விப்படுறோம். தொடர்ந்து இனிவரும் காலங்கள்ல திடக்கழிவு, நீர்க்கழிவு, அமிலக்கழிவுன்னு சொல்லப்படுற பல்வேறு கழிவுகள் கண்டிப்பாக ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு அதுக்கு பிறகுதான் இது திறக்கப்படும் அப்படின்னு நம்பலாம். எந்த மக்கள் போராட்டத்தை முன்னிறுத்தி ஆலையை மூட செய்தார்களோ, அதே மக்கள் இன்று தங்களுடைய கோரிக்கைகள் மூலமாக இந்த ஆலையை திறக்கணும்னு போராடுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் என்ன மாதிரியான ஒரு முடிவை முன்வைக்கிறது என்று. ஆட்சியாளர்கள், ஆலய ஊழியர்கள், ஆலய உரிமையாளர்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவை நோக்கி போறாங்கன்னு. நன்றி, வணக்கம்.